பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை பொழுதில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவருடைய சந்நிதியில் நாம் ஒருமித்து இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தையை தியானிக்கும்படிக்காய் கர்த்தர் தந்த நேரத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 30:9. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். இந்த மாதத்தில் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் வாழ்வில் பரிபூரணத்தை வாக்கு பண்ணுகிற ஒரு தேவன் நம்முடைய வாழ்வில் நன்மை உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்புகிறது மட்டுமல்ல, நம்மை உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த, நம்மை மீட்டெடுத்த ஆண்டவராகிய தேவன் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம் இந்த உலக நன்மை, இது எல்லாமே உலக நன்மைகளை குறித்தது மட்டும். வேதம் சொல்லுகிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் வாக்கு பண்ணுகிறார். உனக்கு நன்மை உண்டாகும்படி, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி. எப்பொழுது? அதை நாம் நம்முடைய வாழ்வில் சரி செய்ய ஆரம்பிக்கும் போதே ஆமென், வாசல்கள் தானாய் திறக்கப்படுவதை நாம் அறிய முடியும். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது நம்முடைய இந்த நன்மை பரிபூரண நன்மையாய் ஒரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படி ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தருகிறார். உன்னுடைய கையின் பிரயாசங்களை, நீ கையிட்டு செய்கிற வேலையை அது பரிபூர்ணமடைய செய்கிறவர் ஆமென், எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கிறேன் என்கிற வார்த்தையை தருகிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, பை கண்டிஷன் உண்டு. இதை செய்யும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும். இந்த வார்த்தையில் அப்பொழுது என்கிற ஒரு வார்த்தையை நாம் இதை காண முடிகிறது. எப்பொழுது? அதுக்கு முந்தின 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். புரியுதுங்களா? எப்பொழுது உன் கையின் பிரயாசங்கள் எல்லாம் பூரணமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்றால், ஆண்டவர் நமக்கு நீயோ மனம் திரும்பி, அப்படியானால் தேவனுக்கு பிரியமில்லாத வாசல்கள், வழிகள், நம்முடைய வழி நடத்துதல்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள், இவைகளில் எவைகள் நம்முடைய நன்மையை தடைப்படுத்துவதற்கு ஏதுவாய் தேவகரம் கிரியை செய்யக்கூடாதபடி தடைப்படுகிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். எந்த இடத்திலிருந்து தேவனை நோக்கி நாம் திரும்ப வேண்டுமோ, எந்த காரியத்தில் விட்டு தேவனை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறாரோ அந்த விஷயங்களில் ஒன்று, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு. தேவனுடைய சத்தம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய சத்தம் என்பது கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற தெய்வ கட்டளைகள். ஆமென். செவி கொடுத்து இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஆயிரம் ஆமென் ஆலோசனைகள், கட்டளைகள், கற்பனைகள் என்ற ஆமென் விதத்தில் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த தேவ வசனத்தை இதுதான் தேவனுடைய கட்டளை, இதுதான் தேவனுடைய வார்த்தை என்று எந்த ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொண்டானோ, அறிந்து கொண்டானோ, அன்றிலிருந்து ஆமென் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடி 17:30 நாம் வாசிக்கும் போது, அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். நாம் சத்தியத்தை, தேவ கட்டளையை, தேவ ஆலோசனையை, தேவனுடைய சித்தம் என்னென்று அறியாத நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தபோது அவைகளை குறித்து தேவன் கணக்கெடுக்கவில்லை. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று. ஆகவே எந்த தேவ சத்தத்தை, எந்த தேவனுடைய கட்டளையை நாம் அறிந்து கொண்டோமோ, புரிந்து கொண்டோமோ,
அன்று முதல் அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேதம் நம்மிடத்தில் சொல்லுகிறபடி நாம் மனம் திரும்ப வேண்டிய இடங்களில் திரும்ப வேண்டும். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கு. கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தது என்பது தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது, அதன்படி செய்வது. இந்த காலை பொழுதுல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எந்த கட்டளைகளில் பல நேரங்களில் மறந்து போயிடுவோம். கேள்விப்படுகிற சத்தத்தை, கேட்கிற வார்த்தையை ஆலயத்திலே மறந்து போகிற அநேக தெய்வ பிள்ளைகள் உண்டு. வெளியிறங்கினோன்னு அந்த காரியம் மறந்து போகும். ஆனால் எந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் புரிந்து கொண்டோமோ அந்த வார்த்தையின்படி, அந்த கட்டளையின்படி செய்ய வேண்டும் என்பது தேவ கட்டளை. ஆகவே அந்த கட்டளை நாம் எப்பொழுது செவி கொடுக்கிறோமோ, சில வேளை நம் பழகி வந்த அந்த பழக்கத்துக்கு அது தடையாயிருக்கலாம். பழகி வந்த அந்த பழக்கத்திற்கு முன்பு அது ரொம்ப கடினமான ஒரு அனுபவமாய் காணப்படலாம். என்ன செய்வது என்று ஒரு அங்கலாய்ப்பு கூட காணப்படலாம். ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது என்ன? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த கற்பனையின்படி செய்யும்போது நீ தேவனுக்கு செவி கொடுக்கிறாய். அந்த தேவனுக்கு செவி கொடுக்கும்போது மனம் திரும்புகிறாய். திஸ் இஸ் த பேசிக். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு புரிந்து கொண்டு, அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு நீ செயல்படுத்தும் போது, கீழ்ப்படியும் போது நீ தேவனிடத்தில் திரும்புகிறாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தின் அனுபவத்தில் உன்னை இழுத்து செல்லுவதற்கு அநேக விஷயங்கள் முன்பில் உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றிலும் இந்த தெய்வ பலத்தோடு தேவனிடத்தில் திரும்பி தெய்வ கட்டளைகளுக்கு செவி கொடுக்கும் போவது, அப்பொழுது உன் நன்மைகள் பூரணமாகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதே போன்று அதே உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது மிகவும் சமீபமாக இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி நீ செய்வதற்காக அந்த வார்த்தை மிகவும் சமீபமாய் அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிற. நீ அறியாத ஏதோ ஒரு புதிரை அல்லது ஒரு சீக்ரெட் மேட்டரை உனக்கு ஆண்டவர் செய்யும்படி கட்டாயப்படுத்துகிறதல்ல. உன் வாயில் இருக்கிறது, உன் இருதயத்திலும் இருக்கிறது, அது உன் அருகில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அதன் அர்த்தம் உன்னால் செய்ய ஏதுவான காரியங்களைத்தான், உன்னால் செய்ய முடியாத, உன்னால் இயலாத ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. உன்னால் செய்ய முடிகிற உன் இருதயத்தில் இருக்கிறது என்றால் நீ அந்த வார்த்தையை, கட்டளைகளை ஏற்கனவே கேட்டு உன் இருதயத்தில் வைத்திருக்கிறாய். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி செய்யும் போது நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் உயர்வாய், நன்மையாய், அது பரிபூரணமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. அது மிருக ஜீவனானாலும் தலைமுறைகள் விஷயமானாலும், பிள்ளைகள் குழந்தை இல்லாத ஒரு நிலைமையில் ஆண்டவரை நீ நோக்கி பார்க்கிற ஒரு விஷயமானாலும், அதுலேயும் இந்த ஆசீர்வாதம் உன்னில் வெளிப்படும். ஹல்லேலூயா. கையிட்டு செய்கிற வேலைகளில் நொந்து போயிருக்கிறாயா, வருமானம் இல்லாதபடி, அவர்களுக்கும் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேவன் நமக்கு கற்று தந்த நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம் சமீபமாக இருக்கிற அந்த வார்த்தைகளின்படி செய்ய கர்த்தர் நம்மை விட்டு கொடுப்போம். நன்மை உண்டாகும் என்கிற அந்த வாக்குத்தத்தம், அது பூரணப்படும் என்கிற அந்த வார்த்தையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனார். கடைசியாக உபாகமம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வேதத்தில் வாசிக்கும்போது, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனையும் அவருடைய கட்டளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன்னிடத்தில் உன் தேவனாய கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் வேற என்ன கேட்கிறார்? உன் கட்டளைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தையின்படி செய். இதைத்தானே கேட்கிறார் ஒழிய அது பாரமானதும் அல்ல,
ஆமென் இயேசு சொல்லும்போது என்னுடைய ஆமென் கட்டளைகள் அல்லது உபதேசங்கள் ஆமென் லகுவானவை, மிருதுவானவை. ஹல்லேலூயா. மனிதன் நினைக்கிறபடி அது பாரமான சுமை அல்ல. இந்த காலை பொழுதுல, இந்த மாதம் முழுவதும், ஏன் இந்த வாழ்க்கை முழுவதும் ஒரு கையின் பிரயாசங்களில் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக வேண்டுமானால், ஆமென், உனக்கு நன்மை உண்டாக, ஆமென், உன் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உனக்கு நன்மை உண்டாக, உன் குடும்பம் நன்மை பெருக, உனக்கு நன்மை உண்டாக. ஆமென். வருமான மார்க்கம் என்பது ஆமென் பழைய காலங்களில் மிருக ஜீவன்கள், விளைநிலங்கள் இவைகளை குறிக்கிறது. ஆமென். உன் கையின் பிரயாசங்கள் உனக்கு ஆசீர்வாதமாய் வர, ஆமென், ஆண்டவருடைய வசனத்துக்கு கை கொண்டு அதன்படி தேவனை நோக்கி பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும் என்பதை இந்த காலையில் இருதயத்தில் உள்வாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, எந்தெந்த வார்த்தைகள் என் இருதயத்தில் இருக்கிறது, நான் கற்றுக்கொண்ட வார்த்தைகள், அவைகளுக்கு இன்னும் நான் செவி கொடாமல் இருக்கிறேனோ அவைகளை செவி கொடுக்க ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கரங்களில் ஒப்பு கொடுப்பேன். செபிக்கலாம் ஒரு நிமிடம். மகா பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய கரத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளுகட்டும். என்னை காண்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலும் நன்மை உண்டாகும்படி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இப்படி செய்கிற எல்லா வேலைகளிலும், தொழிலிலும், ஆண்டவரே, குடும்பத்திலும், மிருகம் ஜீவன்களிலும், ஆண்டவரே, விளைநிலங்களில் உள்ள நன்மைகளினால், கனிகளினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.